கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்தெந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் குறைவுபட்டு இருக்கிறதோ, இல்லை குடும்பத்தில் வேலை இல்லாத ஒரு குறைவாக இருக்கலாம், மகன் படிச்சுட்டான், படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, அது ஒரு குறைவாக இருக்கலாம், திருமணம் ஆகலை, வயசாயிடுச்சு, திருமணம் ஆகலேன்ற ஒரு வேதனையாக இருக்கலாம், அது ஒரு குறைவாக இருக்கலாம், இல்லை வருமானம் இல்லை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, அது ஒரு குறைவாக இருக்கலாம். அப்போது எந்தெந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவுபட்டு இருக்கிறதோ அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். கானாவூர் திருமணத்தில் கூட இயேசுவை அழைக்கிறாங்க, இயேசுவையும் அழைக்கிறாங்க, அவங்க தாயாரும் வராங்க, கூட சீஷர்களும் அழைக்கப்படுறாங்க. அப்போ திருமணத்துக்கு வரும்பொழுது அங்கே திராட்சரசம் குறைவுபடுது. உடனே ஆண்டவராகிய இயேசுவின் தாய் அவரை பார்த்து சொல்கிறாங்க, திராட்சரசம் இல்லை அப்படின்றாங்க. அப்போ உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஸ்திரீயே எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அப்போ உடனே அவங்க தாய் வேலைக்காரை பார்த்து சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறார் அதை எப்படி செய்யுங்கப்பா அப்படின்றார். அப்போ கரெக்டாக அந்த ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அந்த குறைவை நிறைவாக்குறார். இப்போ அந்த திராட்சரசம் குறைவுபட்டது, அது இல்லைன்னா இப்போ கண்டிப்பாக அங்கே ஒரு அவமானம் வந்திருக்கும், அவங்க ஒரு வெட்கப்பட்டிருப்பாங்க அந்த திருமண வீட்டார். இப்போ ஆண்டவரை அழைச்சனால அந்த குறைவு நிறைவானது. இதே இந்த ஆண்டவர் இல்லைன்னா, ஆண்டவர் அழைச்சி இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க வெட்கப்பட்டு போயிருப்பாங்க. அப்போ கர்த்தரை அவங்க திருமணத்துக்கு அழைச்சனால தான், அழைத்து அந்த தேவனை அழைச்சனால தான் அந்த குறைவு நிறைவாச்சு. அப்போ முந்தி பார்த்த அந்த திராட்சை ரசத்தை விட அதுக்கப்புறம் உண்ட திராட்சை ரசம் ரொம்ப அருமையாக சுவையாக இருந்ததுன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போது அந்த குறைவை ஆண்டவராகிய இயேசு நிறைவாய் கர்த்தர் மாற்று. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவும் நிறைவாகும். அதுதான் முக்கியம். ஆண்டவராகிய இயேசு இல்லாத எந்த வாழ்க்கையிலையும் நிறைவு வராது. உபாகமத்தில் கூட 28வது அதிகாரத்தில் 47 பார்க்கும்போது, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலம் குறைப்பட்டு. அப்போ ஆண்டவர் நம்ம நல்லா வச்சுருக்கும் போது ஆண்டவரை நம்ம சேவிக்கலைன்னா, ஆண்டவரை வணங்கலைன்னா எல்லாம் நல்லா இருக்குது, ஆண்டவரை தேட வேண்டிய சூழ்நிலையே இல்லை அப்படின்னு நம்ம ஆண்டவரை தேடாமல் இருந்தோன்னா எல்லாமே குறைவாயிடும். தேவனை தேடாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்குமா? தேவனை தேடாமல், தேவசமத்தில் காத்திருக்காமல், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அப்போ நாம் இருக்கும் பொழுது கர்த்தரை முக்கியத்துவப்பட அங்கே யார் தான் வருவான்? சத்துரு ஏதாவது ஒரு கலையை விதைப்பான். அப்போ ஆசீர்வாதமான வாழ்க்கை என்ன ஆகும்? குறைவுள்ள வாழ்க்கையாயிடும். நிறைவான வாழ்க்கை குறைவாக மாறிடும். அதனால தான் அந்த வசனம், சகல பரிபூர்ணமாக இருக்கும்பொழுது என்ன பண்ணணும்? தெய்வனை சேவிக்கணும். சேவிக்காதனால எல்லாமே குறைவாயிடுச்சு, குறைவுபடும். அப்போ இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் நிறைவாகணும்னா, நம்முடைய தேவைகள் சந்திக்க, நம்முடைய வாழ்க்கை எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்க நாம் ஆண்டவரை தேடணும், தேவனை தேடணும். அதிகாலை ஆண்டவரை தேடணும், ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக வாழணும். அப்போ ஆண்டவரை நம்ம தேடும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறும். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற குறைவெல்லாம் மாறணுமா? அதிகாலை நம்ம தெய்வனை தேடுகளாக நாம் இருக்கணும், ஆண்டவரை அழைக்கணும். இந்த நாளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, இந்த நாள் உடைய கிருபை எங்களை ஆளுக்கு செய்யிட்டு ஆண்டவரேன், இந்த நாளை நீங்கள் நடத்தி கொடுங்க, இந்த நாளுக்குரிய ஞானத்தை கொடுங்க, இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு தெரியாத நீங்கள் சொல்லி கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அவனுடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவரை தேடும்போது நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். அதனால் ஜெபிக்கலாமா? இப்படி கானாவூர் திருமணத்தில் கர்த்தரை அழைத்த பிறகு தான் அந்த குறைவு நிறைவாச்சு. நாமளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அழைக்கிறோம், ஆண்டவரே என் கூட இருங்கப்பா,
நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே. நீங்கள் இல்லாத ஒரு நிமிடம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. நீங்கள் எப்போவுமே எங்கள் கூட இருக்கணும். அவர் கூட இருந்தால் தான் ஆசீர்வாதம், அவர் கூட இருந்தால் தான் சுகம், அவர் கூட இருந்தால் தான் சமாதானம். தேவன் இல்லாத சமாதானம் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. ஆண்டவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே குறைவுப்படும். இந்த நாளில் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம அழைத்து ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கணும், காத்திருக்கணும். அவர் நம்மோடு கூட இருக்க அவருக்கு பிரியமாக நம்ம வாழணும். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்பாமை துதிக்க இந்த நாளில் ஆண்டவரே அப்போ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் நீங்கள் நிறைவாக்க போகிறீங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் அதே நேரம் கர்த்தாவே நாங்கள் எப்போதும் உம்மை நேசிக்க, உம்மை சேவிக்க, உம்மை நோக்கி கூப்பிட, உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய கிருபை ஆவியன் எங்களுக்கு அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.